அன்புக்குரியவர்களே, தினமருத்துவதன் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே என்னாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை ஆரோனை பார்த்து சொல்லப்பட்டது. ஆரோனே, நீ என்னன்னா, நீ அந்த தேசத்தில் நீ இருக்கின்றீல, அந்த இடத்துல ஒன்னையுமே உனக்கென்று நீ வைத்து கொள்ள வேண்டாம், சுதந்திரிக்க வேண்டாம், உனக்கு ஒரு பங்குமே வேண்டாம். அப்போ பாருங்களேன், அவன் கண்களிலே காண்கிற எதையுமே நீ நீயே போய் தேடி அதை உனக்கென்று சுதந்திரிச்சு கொள்ளாத, உனக்குன்னு வச்சுக்காத. அப்படின்னு என்னென்னா, இதையெல்லாம் உண்டாக்கணும் பாரு, நான் தான் எல்லாவற்றையும் உண்டாக்குறேன். நீ கண்ணில் காண்கிற நில புலன்கள், எல்லா பட்டம் பதவி எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா நான் தான் உருவாக்கினேன். அப்போது நீ யாருன்னா, நான் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். நீ யார்? என் அழைப்புக்கேற்ற ஒரு பாத்திரவான். அப்போ நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் பாரு. அப்படின்னா அழைச்சிருக்கேன் அப்படின்னா, ஊரில் உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கலாம், ஆனால் அந்த மக்களில் ஒன்றை தான் எனக்கென்று ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக அழைச்சிருக்கேன். அப்போ நீ எல்லாரை காட்டிலும் நீ ஒரு விசேஷத்தமானவன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உலக மக்கள் விரும்புவது போல நீ அதை சுதந்திரிக்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும் என்று அப்படி இப்படியெல்லாம் யோசிக்காதப்பா. எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர்னா எனக்கு நீ சொந்தம். நான் உன்னை அழைச்சிருக்கேன். உனக்கு என்று பார்த்தீங்கன்னா, நான் தான் உனக்கு என்ன செய்யணும் பங்கு. உன்னுடைய சுதந்திரமே நான் தான், நானாக இருக்கிறேன். அதனால் நீ எதை கண்டும் கவலைப்படாதே என்று கர்த்தர் அந்த ஆரோனை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, கர்த்தர் உங்களையும் இதே போல தான் அழைத்திருக்கிறார். அவருடைய செல்ல பிள்ளையாய் அழைத்திருக்கிறார், குமாரனாய் குமாரத்தியாய் அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது உலக மக்கள் அதை இதையும் என்னென்னமோ யோசித்து கவலைப்பட்டு, என்னென்னமோ அதை சுதந்திரிக்கலை, எனக்கு வயசாகி போச்சு, எத்தனையோ சாதிக்கணும், நான் சாதிக்கலை என்று உலக மக்கள் போல நானும் நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் படைத்தவர் தெய்வம் இருக்கிறாரே, நம் ஆண்டவர், நம் அருமை இரட்சகர் அவர் இருக்கிறாரே, அவர் தான் என்னென்னா நம்முடைய பங்கு, உன் பங்கு, உன் சுதந்திரமாக நான் இருக்கிறேங்கிறார். அப்போ என்னுடைய பங்கு, எனக்கு ஒரு சுதந்திரம் அப்படின்னா என் ஆண்டவர், என்னை படைத்தவர் தான், அது போதும் என்று நினையுங்களேன். முதலாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது மற்றவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எதை கண்டும் கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் படைத்தவர் தான் என் பங்கு, அவர்தான் என் சுதந்திரமாக இருக்கிறார் என்று நாம் அவரையே நினைப்போம், அவரையே தொழுது கொள்வோம், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். ஆகவே அவருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ந்திருப்போம். ஆகவே அருமையான ஆண்டவருடைய வார்த்தை பாருங்களேன், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கு என்று சொல்கிறார், நானே உன் சுதந்திரம் சொல்லிட்டாரு. ஆகவே அவரே நமக்கு எல்லாமாக இருக்கும்போது நாம் எதை கண்டும் கவலைப்பட வேண்டாம். ஏற்ற வேளையில் எல்லா காரியங்களும் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்க அத்தனை காரியங்களை கைகூடி வரும். நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைந்து சுகமாயிருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியினால். பரலோக பிதாவே, நீர் ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரை பங்காகவும் சுதந்திரமாக இருக்கிறீர். அதை நினைத்து நினைத்து நாங்கள் அனுதினமும் துதிக்க, உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ளவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.